योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। பகவானிடம் மிக மிக நன்றியோடு இந்த நாமத் தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு மறுபடியும் ஒரு உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை பகிர்ந்து கொள்வோம். ஒருமுறை திரு ஜனார்தனன் அவர்கள் பகவானுடன் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்ற பொழுது பகவான் அங்கு இருக்கும் ஸ்தலவிருட்சமான மகிழ மரத்திற்கு சற்று தள்ளி உட்கார்ந்தபடி திரு ஜனார்தனன் அவர்களிடம் சொன்னார், ஜனார்தன், இந்த மகிழ மரத்தை பார், மெதுவாக பார், ஜாக்கிரதையாக பார் என்று சொன்னவுடன் சொல்லும் பொழுது மறுபடியும் சொன்னாராம், இந்த நண்பனை நீ தொந்தரவு செய்யாமல் பார் என்று. அவருடைய மொழியை பாருங்கள். திரு ஜனார்தனன் அவர்கள் அந்த ஸ்தல விருட்சத்தை பார்க்கும் பொழுது அதில் ஒரு பொந்து இருந்ததாம். அந்த பொந்தில் ஒரு ஆந்தை தூங்கிக் கொண்டிருந்ததாம். அது பட்ட பகல் வேளை. உடனே நம் பகவான் சொன்னாராம், இந்த நண்பர், அதாவது அந்த ஆந்தையாரை தன்னுடைய நண்பர் என்று சொல்லி, இந்த நண்பர் எப்படி உறங்குகிறார் பார்த்தாயா? எல்லோருக்கும் ஆரவாரமாய் நடக்கக்கூடிய இந்த பகல் வேளைகளில் இந்த நண்பர் நன்கு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இரவில் வயிறு முட்ட சாப்பிட்டுவிட்டு விழித்து கொண்டு என் தந்தையின் புகழை பாடிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னார். இதில் நாம் தான் கவனமாக மகிழ மரத்தை விட்டு, ஆந்தையை விட்டு பகவானுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். நண்பர் நண்பர் என்று சொல்லி அந்த ஆந்தை கத்துவதை கூட என் தந்தையின் புகழை பாடுகிறார் என்று சொல்கிறார். பிறகு சொன்னார், சாதுக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது உலகம் விழித்து கொண்டு பல வேலைகளில் கவனத்தை திருப்பி மிகவும் ஆரவாரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சாதுக்கள் அமைதியாக உறங்குவார்கள். பிறகு இரவில் உலகம் உறங்கும் பொழுது இவர்கள் விழிப்புடன் என் தந்தையை நினைத்து கொண்டிருப்பார்கள், என் தந்தையின் மேல் தன் கவனத்தை செலுத்துவார்கள் என்று சொல்லி பிறகு சொன்னாராம், கங்கை கரையில் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் அந்த கங்கை மணலில் நன்கு தோண்டி ஒரு குகை மாதிரி செய்து கொண்டு அதில் அமர்ந்து கொண்டு அமைதியாக தியானம் செய்வார்களாம் என்று சொன்னார். இதை விட்டு எனக்கும் ஒரு அனுபவம் உண்டு. நான் பகவானிடம் வருவதற்கு முன்பு ஒரு முறை ரிஷிகேஷ் சென்றிருந்த பொழுது அங்கு இருக்கும் சிவானந்த ஆசிரமத்தில் சொன்னார்கள், இங்கு ஒரு மகாத்மா இருக்கிறார், அவருடைய பெயர் மஸ்ராம் பாபா, அவரை சென்று பார்த்து தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் என்று அந்த ஆசிரமத்தில் மிகவும் பெருந்தன்மையாக சொன்னார்கள். நாங்கள் உடனே ஒரு 5-6 பேர் பட்ட பகல் கொதிக்கும் வெயிலில் வேகமாக கிளம்பினோம். அந்த சமயம் காலில் செருப்பு கூட அணியவில்லை. எல்லோரும் வேகமாக சென்று கொண்டிருந்தோம். பிறகு ஒரு இடம் வந்தவுடன் அந்த கால் நம்மால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு கொதித்து கொண்டிருந்தது. ஆயினும் எனக்கு ஒரு வேகம் அந்த சமயத்தில் நான் மிகவும் தீவிரமாக எனக்கு எப்பொழுதோ உணர்த்திய அந்த குருவை நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆகவே என் மனதில் இவராக இருக்குமோ என்ற எண்ணம் வந்தவுடன் வேகமாக ஓட ஆரம்பித்தேன். அந்த 12 மணி வெயிலில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த மஸ்ராம் பாபாவை அங்கங்கு விசாரித்து ஒரு இடம் போன பிறகு திரும்பி பார்த்தால் அவர்கள் எல்லோரும் எங்கேயோ நின்று விட்டார்கள், மற்றவர்கள் சென்று விட்டார்கள். நான் தனியாக போய்கொண்டிருந்தேன். பிறகு அங்கு விசாரித்து ஒரு இடத்திற்கு போனால் அவர்கள் சொன்ன இடத்தில் அவரை காணவில்லை. ஆனால் அருகே ஒரு குழி இருந்தது. அந்த குழியில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நினைத்து பாருங்கள், 8 அடி 10 அடிக்கு குழி தோண்டி அதற்குள் எப்படித்தான் அவர்கள் செல்வார்களோ தெரியாது. இவர் குழியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, இவரை எப்படி பார்ப்பது, எப்பொழுது வெளியே வருவாரோ என்று நினைக்கும் பொழுது அடுத்த நிமிடம்
அவர் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். நினைத்து பாருங்கள் ஒரு நிமிடம், இப்படியெல்லாம் மகாத்மாக்கள் செய்வார்கள். இந்த அனுபவம் எனக்கும் உண்டு. பகவான் சொன்னது போல் இவர் குகை போல் அமைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் ஒரு குழியில் அமர்ந்திருந்தார். அடுத்த நிமிடம் வெளியே வந்தார். அப்பொழுதுதான் அவரிடம் கேட்டேன், எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நான் ஹிந்தியில் கேட்டபொழுது அவர் அருகே இருந்த ஒரு பெண்மணியிடம் ஒரு விசிறியை எடுத்து கொடுத்து அவளை விசிறச் சொன்னார். இது எனக்கு மிகவும் சிம்பாலிக்காகப்பட்டது. ஆயினும் நான் மிகவும் ஒரு வற்புறுத்தவே அவர் சொன்னார், நாளை காலை 8 மணிக்கு வா, உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அடுத்த நாள் காலை 8 மணிக்கு என்னால் போக முடியவில்லை. ஆயினும் அவர் நான் சொன்னவுடன் அந்த விசிறியை அந்த பெண்மணியின் கையில் கொடுத்து விசிறச் சொன்னது எனக்கு ஞாபகம் எப்பொழுதும் இன்னும் பசுமையாக இருக்கிறது. ஆக பகவான் சொன்னது போல் அங்கு நிறைய சாதுக்கள் கங்கையில் குழி தோண்டி ஒரு குகை போல் அமைக்கலாம், அல்லது குழியாகவே இருக்கலாம், உள்ளே சென்று மணிக்கணக்கில் தியானம் செய்வார்கள் என்று இதையெல்லாம் சொல்லும் பொழுது திரு ஜனார்தனன் அவர்கள் அவரை உற்று நோக்கினார் போல். உடனே பகவான் சொல்கிறார், என்ன இந்த பிச்சைக்காரன் இதெல்லாம் செய்வதில்லை என்று பார்க்கிறாயா? இந்த பிச்சைக்காரன் சாதுவும் இல்லை, சந்நியாசியும் இல்லை என்று சொல்லி சிரித்தார். ஆனால் நம் பகவான் அந்த பிச்சைக்காரர் என்னவென்று நமக்கெல்லாம் தெரியும். அவருடைய அனுபவம் அவருடன் பழகியவர்களுக்கு தெரியும். அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர் யார் என்று தெரியும். பகவான் சொல்வார், 500 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த மாதிரியான ஒரு பிச்சைக்காரன் வந்து மக்களிடையே அமர்ந்து எளிமையாக பழகுவான் என்று சொன்னார். ஆக இதையெல்லாம் நினைத்து கொள்வோம். நாம் இந்த ஆந்தையாரை தன்னுடைய நண்பர் என்று சொல்லி அவர் உறங்கும் பொழுது அவரை நாம் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யாமல் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆந்தையார் இரவில் கத்துவதை கூட என் தந்தையின் புகழ் பாடுகிறார் என்று சொன்னார் அல்லவா? எப்பேற்பட்ட மென்மையான ஒரு ஆத்மா நம்முடைய பகவான். அவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் உண்டு. அதை சொல்வதற்கு எனக்கு இப்பொழுது நேரமும் இல்லை. ஆனால் இதே ஆந்தையாரை பகவான் இன்னொரு சமயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சிலர் பகவானிடம் வந்தவுடன் அவரவர்கள் கவலைகளையே நினைத்து கொண்டு சதா அழுது கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது கூட முன்னே பகவான் போல் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இவரை நினைப்போம் என்று அவருடைய நாமத்தை சொல்வோம் என்று இல்லாமல் அழுது கொண்டே இருப்பவர்களை பார்த்து பகவான் ஒரு முறை என்னிடம் சொன்னார், இவர்களை பார், இந்த ஆந்தையானது பட்ட பகலில் உலகம் முழுவதும் விழித்து கொண்டு பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இது கண்களை மூடிக்கொண்டு எங்கும் இருட்டாகவே இருக்கிறதே, எங்கும் இருட்டாகவே இருக்கிறதே என்று நினைத்து கொள்ளுமா. அதுபோல் இத்தனை அருள் வெள்ளம் இருக்கும் இடத்திற்கு வந்த பிறகு கூட இவர்கள் அழுது கொண்டு தங்களுடைய கவலைகளையும் தங்களுடைய பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்களே தவிர கண்களை, இவருடைய அகக்கண்களை திறந்து இந்த அருள் வெள்ளத்தை பார்க்க முடியவில்லை என்று சொன்னார். ஆக நம்முடைய பகவான் சொன்னவை அத்தனையும் நம்முடைய ஆழ்ந்த சிந்தனைக்குரியவை. இதை நாம் நினைத்து நினைத்து இதனுடைய ஆழத்தில் இதன் அர்த்தத்தை உணர்ந்து பயன்பெறுவோம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.